அல்லது மனக்கேடுன்னு ஒன்று இருக்கும், குணக்கேடுன்னு ஒன்று இருக்கும். மனக்கேடு, குணக்கேடு, பழக்கம். இது மூணுத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணணும். ஆக உங்களோட கேள்வி என்ன இருந்தது? யார் நல்லவங்கன்னு எப்படி தெரிஞ்சு? அவங்களோட நட, உட, பாவனை, சொல்லு, செயல் இது அத்தனையுமே அறம் சார்ந்ததாக இருந்தால் அவங்களாம் நல்லவங்க. அறம் சார்ந்ததாக இருந்தால் நல்லவங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டெய்லி ஒரு பொய் சொல்கிறாருனாக்கா அவங்க நல்லவங்களாம் இருக்கவே முடியாது. பொய் சொல்கிறவங்க இல்லை பிஸ்னஸ்க்காக பொய் சொன்னார். இப்போ பிஸ்னஸில் பொய் சொன்னால் கூட நல்லவங்க கிடையாதுங்க. பிஸ்னஸில் பொய் சொன்னால் கூட நல்லவங்க கிடையாது. வாக்கு சுத்தமாக இருந்தால் வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். எண்ணம் சுத்தமாக இருந்தால் எல்லாமே சுத்தமாக இருக்கும். வாக்கு சுத்தமாக இருந்தால் வாழ்க்கை சுத்தம். எண்ணம் சுத்தமாக இருந்தால் எல்லாமே சுத்தமாக இருக்கும். இதுதான் டைட்டில் எழுதி போட்டிருக்கேன். ஆக அவங்க ஒருத்தரோட நட, உட, பாவனை, சொல்லு, செயல் எல்லாமே சுத்தமாக இருக்கணும். எண்ணங்கன்னு எல்லாமே சுத்தமாக இருக்கணும்.